எக்ஸசைஸ் 5.2ல ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, ஆங்கிள் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்குறாங்க. அதாவது இன்க்ளினேஷனை கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்குறாங்க. ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு. எம் ஈக்குவல் டு டேன் டீட்டான்னு தெரியும். டீட்டா கொடுத்துட்டாங்க, ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ டீட்டா எம் ஈக்குவல் டு டேன் 90 டிகிரி அப்படின்னு நம்ம அந்த டேபிள்ஸில் பார்த்தோம்னா, ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எம் ஈக்குவல் டு 90 டிகிரி எப்படி இருக்கும், அன்டிஃபைன்டாக இருக்கும். அப்போது ஸ்லோப் வந்து அன்டிஃபைன்டு. செகண்ட் ரோம் லெட்டரில் அது இதே தான். எம் ஈக்குவல் டு டேன் டீட்டான்னு நமக்கு தெரியும். ஸ்லோப்னா எம் ஈக்குவல் டு டேன் 0 டிகிரின்னு வச்சுங்க. 0 டிகிரின்னு வந்துச்சுன்னா அப்போ எம் ஈக்குவல் டு 0. வாட் இஸ் இன்க்ளினேஷன் ஆஃப் லைன் ஹூ ஸ்லோப் இஸ் 0 அப்புறம் 1. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல்ல இன்க்ளினேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்க. இப்போ ஸ்லோப்பை கொடுத்துட்டு இன்க்ளினேஷனை கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே ஃபார்முலா தான். எம் ஈக்குவல் டு டேன் டீட்டா 0 சொல்லிட்டாங்க இல்லையா. 0 ஈக்குவல் டு டேன் டீட்டா. 0 எங்கே வரும், டேன் டீட்டாவில் 0 டிகிரியில் வரும். அப்போது 0 டிகிரி ஈக்குவல் டு 0. இப்போது அடுத்தது 1 கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அதே தான். டேன் டீட்டா எம் ஈக்குவல் டேன் டீட்டா. எம் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 ஈக்குவல் டு டேன் டீட்டா. டேன் டீட்டா 1ன்னு எங்கே வரும் அப்படின்னா, இந்த டேபிள்ஸில், ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸில் டேனு 45 இருக்கும்போது 1 வரும். அப்போது டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு 1. அப்போது டீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. தேர்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது 2 பேரை கொடுத்துட்டு இந்த 2 பேருக்கும் ஸ்லோப் கேட்குறாங்க. ஒரு ஸ்லோப்பு 5√3 வித் ஆரிஜின் என்னது 0,0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இதுக்கு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். y2 மைனஸ் y1 இல்லையா. அப்போ 0 மைனஸ் √5 டிவைடட் பை 0 மைனஸ் 5 ஈக்குவல் டு √5 டிவைடட் பை 5. சரியா. அப்போ நம்ம இந்த ரூட்டை மேலே இருக்கிற ரூட்டை கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்தால் எப்படி கொண்டு வரலான்னு பாருங்கள். இன்ட்டு √5 டிவைடட் பை √5. அப்போ எப்படி வரும் அது, √5 இன்ட்டு √5 5 ஆகிடும். 5 √5 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது 1/√5. அதே தான் அடுத்தோம். ஒரு 2 செட்டை கொடுத்துட்டாங்க. செட்டை கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்குறாங்க. ஸ்லோப்போட ஃபார்முலா தெரியும். எம் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இங்கே y2 அது காஸ் டீட்டா மைனஸ் y1 அது மைனஸ் காஸ் டீட்டா இல்லையா. மைனஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை x2 என்னது மைனஸ் சைன் டீட்டா. இங்கே மைனஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆச்சா. காஸ் டீட்டா டிவைடட் பை மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் சைன் டீட்டா அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே 2 காஸ் டீட்டா, கீழே -2 சைன் டீட்டா இல்லையா. 2 சைன் டீட்டா இருக்கு இல்லையா. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்குது மைனஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா. காஸ் டீட்டா பை சைன் டீட்டா என்ன அது, காட் டீட்டா. இங்கே மைனஸ் அப்படியே வந்துடும் கூட. அவ்வளோதான் சம்.